Hi, good morning. I hope all are doing good. Yes, welcome to EXAM360 Coimbatore. So, just to get the videos every day, please subscribe EXAM360 Coimbatore. Yeah. So, இன்னைக்கு நம்ம editorial பார்க்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இன்னைக்கான editorial என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா not always fair game on online gambling. ஸோ இதை பற்றி பேசியிருக்காங்க நம்மளோட எடிட்டோரியல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா லைக் ஆன்லைன் கேம்பிளிங் கேம்ஸ் இப்போ நிறைய கேம்பிளிங் கேம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க ஸோ நாட் ஆல்வேஸ் ஃபேர் கேம் ஸோ ஃபேர் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃபேர் அப்படின்னா நியாயமான அப்படின்னு அர்த்தம் ஸோ என்ன எப்போவுமே நியாயமாக இருக்கிறதுல எல்லா கேம்ஸும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தட் இஸ் ஆன்லைன் கேம்பிளிங் ஸோ த நேம் ஆஃப் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேம்பிளிங் இஸ் சூதாட்டம் ஓகே எஸ் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த எடிட்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்பிளிங்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லாவில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஹைகோர்ட் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தான் இந்த எடிட்டோரியலில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கெட் இன் டு த எடிட்டோரியல் எஸ் ஸ்டேட் மஸ்ட் கார்ட் அகெயின்ஸ்ட் zealous paternalism while seeking to curb activities online. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டேட் மஸ்ட் காட் அப்படின்னா வந்துட்டு பாதுகாக்கிறது இல்லையா ஸோ காட் செக்யூரிட்டி காட் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா எஸ் தட் இஸ் பாதுகாக்கிறது ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் zealous. ஸோ zealous அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எடிட்டோரியலில் வி கம் அக்ராஸ் திஸ் வேர்ட் zealous. த மீனிங் ஆஃப் த வேர்ட் இஸ் சுறுசுறுப்பான ஓகே சுறுசுறுப்பான அதுதான் வந்துட்டு zealous அப்படின்றதோட அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க பேட்டர்னலிசம் ஸோ பேட்டர்னலிசம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பேட்டர்னலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிங்க்ல ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய லைஃப்பில் மேபி நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் நம்ம நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க ஆனால் நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி டீனேஜில் நமக்கு எல்லாம் ஃபீல் ஆகும்ல தட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட் பேட்டர்னலிசம் ஓகே while seeking to curb ஆக்டிவிட்டீஸ் ஆன்லைன் ஸோ கர்ப் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டக்கிள் ஸோ கர்ப் அப்படின்றதுக்கோட மீனிங் வந்துட்டு அப்டக்கிள் அப்படின்னா தடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஸ்டேட் வந்துட்டு ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை வந்து தடை பண்ணும்போது என்னன்னா கண்டிப்பாக ஒரு இந்த பேட்டர்னலிசம் கொஞ்சம் டாமினேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்றது தான் த டைட்டில் ஆஃப் த எடிட்டோரியல். Now, good intentions do not always make good for good legislation. The Tamil Nadu government's effort to protect its youth from the temptations of online gambling by amending a colonial gaming law to ban online rummy and poker has not survived judicial scrutiny. So, good intentions do not always make for good legislation. So, so intention தான் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இன்டென்ஷன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது நிலைப்பாடு ஸோ தட் இன்டென்ஷன் do not always make for good legislation. So, the meaning of the word legislation is எல்லாருக்குமே தெரியும் தட் இஸ் லைக் ரிலேட்டட் டு லா ஸோ ஒரு சட்டம் இயற்றுதல் சட்டம் அப்படின்ற மாதிரியான பொருளில் வரும் ஸோ என்னன்னா எப்போவுமே வந்துட்டு ஸோ ஒரு குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால எப்போவுமே ஒரு நல்ல ஒரு சட்டம் இயற்றிட முடியாது அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க எடிட்டோரியலில். லெட்ஸ் see the Tamil Nadu government's effort to protect its youth from the temptations of online gambling. ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு எஃபர்ட் எடுத்துருக்காங்க என்னன்னா நம்மளுடைய இளைஞர்களை வந்துட்டு ஆன்லைன் கேம்பிளிங் ஸோ அதாவது ஆன்லைன் சுதாட்டத்துல இருந்து அதுக்கு வந்து இப்போ டெம்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க நவ டேஸ் இல்லையா ஸோ அதிலிருந்து தடுக்கிறதுக்காக என்ன எஃபர்ட் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா பை அமெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் அமெண்டிங் இஸ் லைக் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தட் இஸ் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதோட கண்டினியூஸ் ஃபார்ம் தான் அமெண்டிங். ஸோ அமெண்டிங் எ கலோனியல் கேமிங் லா டு பேன் ஆன்லைன் ரம்மி அண்ட் போக்கர். ஸோ அந்த சட்டத்தில் வந்துட்டு ஒரு திருத்தம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து ரொம்ப டெம்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க அதை வந்து தடுக்கிறதுக்காக. ஸோ ஆன்லைன் ரம்மி எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் ரம்மி அண்ட் போக்கர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் போக்கர் அப்படின்னா கார்ட் கேம் ஓகே ஸோ நம்ம கார்ட் கேம்ஸ் விளையாடுறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கார்ட் கேம் தான் போக்கர்னு சொல்கிறாங்க. ஹாஸ் நாட் சர்வைவ்
judicial scrutiny. So what is the meaning of the word scrutiny? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்க்ரூட்டினிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு in a previous editorial, because the repeated words நிறைய இருக்குது நமக்கு இதில். ஸ்க்ரூட்டினி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், அதாவது கண்காணிப்பு. ஸோ அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜுடிஷியலாக வந்துட்டு சர்வே பண்ண முடியலை அந்த ஒரு அமெண்ட்மெண்ட்னால. ஸோ என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்ப்போம். Its amendment to the Tamil Nadu Gaming Act 1930 has been struck down by the Madras High Court, which found the prohibition unreasonable because it sought to bring even games predominantly of skill under the label of gambling if there was an element of betting or even prize money or any other stake involved. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கேமிங் ஆக்ட் இருக்குது. ஸோ அது என்னன்னா 1930 பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஆக்டில் தான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆக்டில் விச் ஃபவுண்ட் த ப்ராஹிபிஷன் அன்ரீசனபிள். ஸோ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ ப்ராஹிபிட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு அன்ரீசனபிள்னா ரீசன் இல்லாத, அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் இட்ஸ் சாட் டு பிரிங். ஸோ சாட் அப்படின்னா என்னன்னா சீக் அப்படின்றதுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் சாட். ஓகே, ஸோ சீக்னா தேடுறது. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் தான் சாட். சாட் டு பிரிங் ஈவன் games predominantly of skill under the label of gambling if there was an element of betting or even prize money or any other stake involved. Stake அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. ஸ்டேக்னா ஷேர். அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ப்ரிடாமினன்ட்லி, ஸோ ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ப்ரிடாமினன்ட்லி. ஸோ இட்ஸ் சாட் டு பிரிங் ஈவன் கேம்ஸ் ப்ரிடாமினன்ட்லி தான் மெயின்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ முக்கியமாக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக நம்ம வந்துட்டு கேம்ஸை பிரிக்கணும். அதாவது ஸ்கில், அந்த மாதிரி ஸ்கில்லா இல்லை கேம்லிங்கா அந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் பேஸ்ட் கேம் இருக்குது. ஸோ அந்த நிறைய கேம்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரிக்கணும். ஸோ அந்த கேமில் வந்துட்டு ஏதாவது ஒரு பெட்டிங் எலிமெண்ட்டோ இல்லைனா ப்ரைஸ் மணியோ இல்லை ஏதாவது ஷேர் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இல்லையா. ஸோ எல்லா கேமையும் நம்மளால் எடுத்தோடனே தடை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சில கூற்றுகள் இருக்கணும் அந்த கேமில் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. தி ஸ்டேட்ஸ் இன்டென்ஷன் வாஸ் அக்செப்டபிள். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டோட ஒரு இன்டென்ஷன், அவங்களுடைய நோக்கம் வந்து அக்செப்டபிள், ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. டு த எக்ஸ்டென்ட் that it sensed the danger involved in allowing addicting games. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்டுடைய நோக்கத்தை புரிஞ்சிக்க முடியுது. எதனாலன்னா பிகாஸ் இஃப் எல்லா கேம்ஸையும் அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அடிக்டிவ் ஆயிடுறாங்க இல்லையா. டேஞ்சர் இன்வால்வ் இன் அலோயிங் அடிக்டிவ் கேம்ஸ். கொஞ்சம் அடிக்டிவ் கேம்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறதுனால இப்போ நிறைய யூத் அண்ட் கிட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. however it erred in failing to make a distinction between games of skill and games of chance, and in seeking to treat as gaming anything that involves stakes, contrary to judicial pronouncements circumscribing the term to games that are based on chance. So however it erred. So what is the meaning of the word erred? Because it's a new word இல்லையா. ஸோ வந்து தவறு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ டு மேக் மிஸ்டேக்ஸ், அதுதான் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எர்ட். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல, அதாவது ஸ்கில் கேம் என்ன அண்ட் இந்த மாதிரியான ஒரு கேம்லிங் கேம் என்ன அப்படின்றது டிஸ்டிங்ஷன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ், அதாவது பிரித்து கொடுக்குறது. ஓகே, ரெண்டுக்கும் இடையிலமான வேறுபாடு. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் டிஸ்டிங்ஷன். ஸோ ஸ்கில் கேமையும் சரி இல்லை கேம் ஆஃப் சான்ஸும் சரி, லைக் ஸ்கில் கேம்னா வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியா இருக்கும் இல்லையா. ஸோ கேம் ஆஃப் சான்ஸ்னு என்ன சொல்லியிருக்காங்க, கேம்லிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னன்னா கேமிங் எனிதிங் தட் இன்வால்வ் ஸ்டேக்ஸ் கான்ட்ரரி டு ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் சர்க்கம்ஸ்கிரைபிங். ஸோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் சர்க்கம்ஸ்கிரைபிங் இஸ் ரெஸ்ட்ரிக்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள, ரெஸ்ட்ரிக்ட் வித்தின் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்கிறது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். த டேர்ம் டு கேம்ஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் சான்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும், ஆனால் பிரித்து கொடுக்குறதுல தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பங்குகளோ இல்லைனா சூதாட்டமோ எது இன்வால்வ் ஆகிருக்கிற கேமையும் சரி, கேம் ஆஃப் சான்ஸையும் கேம் ஆஃப் ஸ்கில்ஸையும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா கேமுக்கும் வந்துட்டு நம்மளோட ஜுடிஷியல் டேர்ம்ஸில் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் அன் அடாஷியஸ் மூவ். ஸோ அடாஷியஸ், ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அடாஷியஸ்? அடாஷியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா துணிச்சலான. Okay, it was like daring. So in an audacious move that the court found completely unacceptable. So court என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இந்த ஒரு விஷயத்தை வந்து முழுசா ஏத்துக்க முடியாது, completely unacceptable. The amending act, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட amending act வந்துட்டு எங்களால் முழுசா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. sought to turn the statute, ஸோ இதோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா statute அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ statute on its head, ஏன்னா இது வந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னா சட்டத்தில் வந்துட்டு நம்ம தேவையில்லாத ஒரு விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம லா படி தான் போகணும், பை ரூல்ஸ் படி தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. By replacing a section that provided exemption to games of skills from its purview with one that said it would apply to even games of skill if played for wager, bet, money or stake. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுனால ஏற்கனவே இருக்கிற கேம்ஸ் ஆஃப் ஸ்கில் அப்படின்றதுக்கான எக்ஸம்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸம்ஷன் வந்து பாதிக்கப்படும். ஸோ பாருங்க ஒரு நியூ வேர்ட் இருக்கு. ஸோ தட் இஸ் த purview. So purview அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னு அர்த்தம். So with one that said it would apply to even games of skill if played, அதாவது கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்லுமே வந்துட்டு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட் எல்லாமே பெட் வச்சு விளையாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி பெட்காகவோ மணிக்காகவோ, ஸ்டேக்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், the meaning of the word stake is share. ஸோ இந்த மாதிரி ஷேர் அந்த மாதிரி வச்சு விளையாடுறாங்கன்னா அதுவுமே அஃபென்சிவ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The court rightly found that this would actually render illegal even offline games that were played for prize money. ஸோ அதுதான் என்ன ஆஃப்லைன் கேம்ஸுமே வந்துட்டு பணத்துக்காக விளையாடுனாங்கன்னா டெஃபினெட்லி தட் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. It said what was once the exemption or escape provision has now been given the most claustrophobic strange hold and has the possibility of bringing about the most ridiculous and unwanted results if applied in letter and spirit. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸம்ஷனை வந்துட்டு இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய வருங்காலத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு ப்ராப்ளமாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ we are having a new word, so that is claustrophobic அப்படின்னா the meaning of the word is afraid of small space, கொஞ்சம் வந்து ஒரு மூடி ஒரு எஸ் க்ளோஸ் ஸ்பேஸ் எல்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஒரு பயம் வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபோபிக், எல்லாருக்குமே தெரியும் பயம். ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக். ஸ்ட்ரேஞ்ச் ஹோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது நெருக்கி பிடிக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். ஸோ தட் இஸ் நாட் ஸ்ட்ரேஞ்ச் ஹோல்ட், சாரி, ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட். ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் அப்படின்னா இறுக்கி பிடிக்கிற அப்படின்ற அர்த்தம். எஸ், and has the possibility of bringing about the most ridiculous and unwanted results if applied in letter and spirit. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பாப்புலிசம் இஸ் தட் த ஸ்டேட் டேக்ஸ் இட்ஸ் paternalistic role too seriously. It assumes that large sections of society require guidance, lest their ideas of freedom lead them to uncharted zones where lack of restraint and self-control land them in debt and penury. So என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பாப்புலிசம். ஸோ பாப்புலிசம் அப்படின்றதுக்கான இட்ஸ் நியூ வேர்ட், ரைட்? வி நோ பாப்புலேஷன், ஆனால் பாப்புலிசம் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா ஜனநாயகம். ஸோ நம்மளுடைய அரசியல் ஜனநாயகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் டேக்ஸ் பேட்டர்னலிஸ்டிக், சொன்ன மாதிரி தான் நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க, ஆனால் அது ஒரு டாமினன்ட் வேல பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரி ஒரு ரோலை நம்ம ஸ்டேட் எடுத்துக்கிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. It assumes that largest section of society require guidance. நம்ம ஸ்டேட் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய சமூகத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன தேவைப்படுது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. Lest their ideas of freedom and lead them to uncharted zones where lack of restraint and self-control. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டேட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு, அதாவது பேட்டர்னலிஸ்டிக் ரோல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு நமக்கு லெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. லெஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் லேக், ஸோ இல்லை அப்படின்றதுக்கான மீனிங். ஓகே, ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பேட்டர்னலிஸ்டிக் ரோல் எடுத்துக்கிறதுனால ஒரு குடிமகன் இல்லைனா குடிமகளுடைய சுதந்திரத்துக்கு வந்துட்டு அந்த சுதந்திரத்துக்கு வந்து அங்கே வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லீட் தெம் டு அன்சார்ட்டட் ஜோன்ஸ். uncharted, the word uncharted means like தடை செய்யப்பட்ட. ஓகே, ஸோ uncharted, not mapped அப்படின்னு அர்த்தம். ஸோ uncharted zone where lack of restraint and self-control land them in debt and penury. Yeah, அந்த மாதிரியான uncharted zonesக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா அங்கே அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது and definitely they may lose their self control. அதே மாதிரி என்னன்னா that lead them to
debt na kadan. Okay, so debt this has to be pronounced as debt, not debt, debt. And penury க்கு என்ன அர்த்தம்னா ஒரு கொடிய வறுமை, extreme poverty, penury. Okay, so the meaning of the word penury is extreme poverty. ஸோ வந்து அதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், ரெஸ்ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்ன்ற அர்த்தம். அந்த கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு கடனுக்காக இல்லை ஒரு ஏழ்மையான நிலைக்கோ தள்ளப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில். எஸ், நோஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ் டெண்ட் டு பி ஃபர்கெட்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னலிஸ்டிக் ரோலை ஸ்டேட் கையில் எடுத்துக்கிறதுனால அங்கே என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அண்ட் சாய்ஸ் அப்படின்றத வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Another problem is that the moral element is predominant in such laws, often to the detriment of the reasonableness of their provision. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு மாரல் எலிமெண்ட்டும் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ த டெட்ரிமெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காசிங் ஹார்ம், தீங்கு விளைவிக்கக்கூடிய. ஓகே, ஸோ இந்த மாதிரி தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு, அதாவது சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியான தீங்கு விளைவிக்கக்கூடிய முன்னேற்பாடை வந்து நம்ம எப்பவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆக்டிவிட்டீஸ் ஆர் மோர் அசோசியேட்டட் வித் சின் மோர் தேன் காமர்ஸ். என்ன, ஸோ வந்துட்டு காமர்ஸ் ரிலேட்டடை விட நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சூதாட்டத்தில் இது பண்ணுறது பாவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மாதிரி ரிலேட் ஆகிருக்கு. அண்ட் தீஸ் ஆர் சசெப்டிபிள். ஸோ த வேர்ட் சசெப்டிபிள் மீன்ஸ் பாதிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகே, சசெப்டிபிள், so that means பாதிக்கக்கூடிய, this word, right, susceptible to the government's regulatory reach and banning instinct. The court, while understanding the law's intent, has rightly questioned the lack of proportionality. So proportionality na நமக்கு தெரியும், proportional na விகிதம் இல்லையா. ஸோ அதுதான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா while understanding the law's intent, அந்த law உடைய ஒரு இன்டென்ஷனல் நோக்கத்தை இது பண்ணும்போது அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இன் பேனிங் சம்திங் தட் would have been regulated. என்ன, நமக்கு ரெகுலேஷனுக்குள்ள வந்திருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி வந்து பேன் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இட் நோட்ஸ் தட் எக்ஸசிவ் பேட்டர்னலிசம். ஸோ பேட்டர்னலிசம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது நம்ம நல்லதுக்காக பண்ற ஒரு விஷயம், ஆனால் அதை நம்ம டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு பேட்டர்னலிசம். இந்த மாதிரி ஒரு எக்ஸசிவ் பேட்டர்னலிசம், எக்ஸசிவ்னா அதிகப்படியான, ஸோ எக்ஸசிவ் பேட்டர்னலிசம் எங்க நமக்கு கொண்டு போகுது அப்படின்னா descent into authoritarianism and curb an activity individuals are free to indulge in. ஸோ டிசென்ட் அப்படின்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும் இல்லையா. ஸோ எஸ், குறைக்கிறது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய ஒரு ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு அவங்க ஈஸியாகவே வந்துட்டு இன்வால்வ் ஆகிற, இண்டல்ஜ் அப்படின்னா இன்வால்வ். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இன்வால்வ் ஆகிற ஒரு ஈடுபடுதல் அப்படின்ற தான் அர்த்தம் இண்டல்ஜ்ன்ற வேர்டுக்கு. இந்த மாதிரி ஈஸியாக இண்டல்ஜ் ஆகிற ஒரு விஷயத்துல இருந்தும் என்ன ஆவாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே ஆர் நாட் ஃப்ரீ அப்படி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸசிவ் பேட்டர்னலிசம் இருக்கும்போது அந்த மாதிரியான பாதிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இட் குட் நாட் சிம்பத்தைஸ் வித் த ஸ்டேட்ஸ் கன்டென்ஷன் தட் ஆன்லைன் கேம்ஸ் வேர் invariably open to manipulation and no distinction need be made between games of chance and those of skill. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஸோ ஸ்டேட்டுடைய ஒரு இன்டென்ஷன் நல்லாவே புரியுது. ஸோ ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே நாட் ஓப்பன் டு மேனிப்புலேஷன். அண்ட் என்னன்னா டெஃபினெட்லாக கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்லுக்கும் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ்க்கும் என்ன அவங்க என்ன கொடுத்துருக்கணும், டிஸ்டிங்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நான் வந்து மீனிங் சொல்லியிருந்தேன். இந்த வேர்ட் டிஸ்டிங்ஷன் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ், வேறுபாடு. ஸோ வந்து அந்த ரெண்டுக்குமே அவங்களுக்கு வந்து வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன்னா வந்துட்டு நம்மளை வந்து என்ன சொல்றது, பாதிக்கிறது, ஸோ நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்றதும், எந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கில் கேம்ஸ் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவெவர், எப்படினாலும் இட் டிட் ரிமெம்பர் டு அப்சர்வ் தட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்க டு அப்சர்வ் தட் அப்ரோப்ரியேட்னா சரியான, முறையான, legislation regulating betting and gambling. ஸோ அதாவது முறையான ஒரு சட்டம் மூலமாக பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் உடைய ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு நம்ம ரெகுலேட் பண்ணுறது இஸ் ஸ்டில் பாசிபிள், என்ன நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் சம்திங் தட் கன்ஃபார்ம்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராப்பர்ட்டி. எஸ், the word conforms means comply with rules. அதாவது ரூல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இணங்குதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கன்ஃபார்ம்ஸ் அப்படின்னா. ஓகே, ஸோ என்ன சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ரெகுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க இந்த எடிட்டோரியல். எஸ், ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் எடிட்டோரியல். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எடிட்டோரியலில் நம்ம நிறைய நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூ வேர்ட்ஸ், வொக்காபுலரிஸ் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ், ஸோ பாருங்க, the first word is restraint.
ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா already while discussing the editorial நான் சொல்லிட்டேன். So control. Okay, so the meaning of the word restraint is control. Okay, next word is penury. So நம்ம பார்த்தோம் penury. So debt and penury, இந்த கடன்லையும் வறுமையிலையும் வந்து மக்கள் போயிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு லா போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, வறுமை கோடு, ரொம்ப வறுமையில இருக்கிறது, that is called penury. So the next word is detriment. The spelling of the word detriment, detriment. So detriment அப்படின்னா causing harm, தீங்கு விளைவிக்க கூடிய, அதுதான் detriment. Yes. So next, scrutiny. SCRUTINY. scrutiny அப்படின்னா கண்காணிப்பு, critical observation. So you are scrutinized by someone அப்படின்னா என்ன, உங்களை வந்து யாரோ வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். So that is the meaning of the word scrutiny. Next, claustrophobic. 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 afraid of small space. So நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் phobia அப்படின்னா நமக்கு தெரியும் பயம். ஸோ கிளாஸ்ட்ரோஃபோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, க்ளோஸ்டு ஸ்பேஸ், ரொம்ப கன்ஜஸ்டடான அந்த மாதிரி ஸ்பேஸ் பார்த்து பயப்படுறதுக்கு பேர் தான் என்ன, கிளாஸ்ட்ரோஃபோபிக். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எர்ட். ERRED. எர்ட். எர்ட்னா தவறு செய்தல். ஸோ டு மேக் மிஸ்டேக்ஸ் ஆர் டு மேட் மிஸ்டேக்ஸ். நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லணும்னா மேட், ப்ரெசென்ட்னா மேக். ஸோ என்ன தவறு செய்தல், தட் இஸ் கால்ட் எர்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. So the next word is stake. 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 So that is STAKE. stake na shares, பங்கு அப்படின்னு அர்த்தம். Next, circumscribing. So circumscribing means restrict within limits. என்ன ஒரு லிமிட் குள்ள, அதாவது இது ஒரு கண்ட்ரோல் மாதிரி, சரியா? ஸோ இந்த ஒரு லிமிட் குள்ள தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் circumscribing. Yes. So these are the words today we have seen. Today we have seen so many words, but just only important words மட்டும் தான் நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். Yes, I hope we have completed that editorial. I hope this will be very useful for you. Okay, thank you.